ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஏரேத்து என்கின்ற அந்த காட்டு பகுதி சாக்கடலை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. பலராலும் அறியப்படாத ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்பொழுது அதுலாம் என்ற குகையிலே தஞ்சம் புகுந்த தாவீது அங்கே இருந்து வெளிக்கிளம்பி மோவாபியனுடைய உறவை தவிர்த்து காற்றுக்குள்ளாக தஞ்சம் புகிறார். காடு அவருக்கு பாதுகாப்பு வளையமாக மாறுகிறது இல்லைங்களா? அப்பதான் சொல்றாங்க 2 சாமுவேல் 23:14 வாசிங்களேன். 2 சாமுவேல் 23:14. அப்போது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியர் பெத்லெகேமில் இருந்தனர். தாவீது ஏக்கத்துடன் பெத்லெகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தருபவன் யார் என்று கேட்டார். ஓகே, திருப்பாடல் 18:2. ஆண்டவரே என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. நான் புகலிடம் தேடும் மலை அவரே. He is my refuge, he is my stronghold. அவரே என் கோட்டை, அரண், அவரே நான் புகலிடம் தேடும் மலை என்று திருப்பாடல் 18:2 சொல்கிறது. 31:3 வாசிப்போமே. ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலாம். 144:2 பாருங்களேன். என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பருளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. அழகான ஒரு செய்தி பார்க்குறோம். 2 சாமுவேல் 23:14, திருப்பாடல் 18:2, 31:3, 144:2 எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே என் அரண், அவரே நான் புகலிடம் தேடும் மலை, அவரே என் தஞ்சம் என்று அழகாய் விளக்கி சொல்கிறது. த லார்ட் இஸ் மை ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தாவீதுக்கு பாதுகாப்பாக இருப்பது யாது? பாதுகாப்பாற்ற நிலையிலே அவர் காட்டுக்குள்ளாய் போகிறார். குகையிலே அதுலாம் குகையிலே தஞ்சம் புகுந்தார். ஆக்கீச மன்னன்பாக தஞ்சம் தேடி போனார். அவன் அச்சுறுத்துவானோ என்று பயந்து அவன்பாக பைத்தியக்காரனாக நடந்தார். நோபிலே நடுக்கத்தோடு வந்த அபிமெலேக்கோடு உறவாடி அவரிடம் உணவை பெற்றுக்கொண்டார், ஆயுதத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி போகின்ற இடத்துல எல்லாம் ஒரு பாதுகாப்பாற்ற தன்மையில் இருக்கிறார். எதை நம்பி அவர் காட்டுக்குள்ளாக போகிறார்? அவருக்கு பாதுகாப்பு என்று தெரிந்த அதுலாம் குகையில் இருந்து காத்து இறைவாக்கிற போ என்கிறார். அவன் போகிறார். எதை நம்பி போனார்? ஆண்டவரை நம்பி போனார். அதுதான் தாவீதுடைய அருமையான மனப்பக்குவம். இதுதான் பாதுகாப்பு. நம்ம இங்கே இருந்தோம், இங்கேருந்து போக சொல்கிறாங்களே, இங்கேருந்து போனால் நம்மளை யார் காப்பாற்றுவா என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக இல்லை. ஆண்டவர் காப்பார். கோலியாத்து முன்பாக காத்த ஆண்டவர், சவுலின் அறையின் ஈட்டிக்கு முன்பாக காத்தவர் என்னை இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார் என்று உறுதியாக நம்பினார். ஆகவே தான் மறைவாய் இருக்க வேண்டிய பாதுகாப்பு தன்னுடைய குகையை விட்டு பாதுகாப்பற்ற அரண் சூழ்ந்த காற்றுக்குள்ளாய் தஞ்சம் புகிறார். ஏரேத்து காட்டுக்குள்ளாக ஆண்டவர் புகலிடமாக இருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் பார்ப்போம். தாவீதும் அவருடன் இருந்த வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை சவுல் கேள்விப்பட்டார். கியபாவில் இருந்த மலை மீது தமாரிசுகு மரத்தின் கீழ் சவுல் கையில் தன் ஈட்டியை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவருடைய எல்லா அலுவலர்களும் அவரை சூழ்ந்து நின்றனர். சவுல் தன்னை சூழ்ந்து நின்ற பணியாளர்களை நோக்கி, பென்யமின் புதல்வர்களே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? அவனால் உங்கள் எல்லாரையும் 1000 தலைவராகவும் 100 தலைவராகவும் ஏற்படுத்த முடியுமா? பின் எப்படி எனக்கு எதிராக நீங்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்தீர்கள்? ஈசாயின் மகனுடன் என் மகன் உடன்படிக்கை செய்தபோது அதை உங்களில் எவனும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. என் மேல் மனமிறங்கி அதை எனக்கு தெரிவிக்க உங்களில் ஒருவனும் முன்வரவில்லையே. இந்நாளில் உள்ளது போல் எனக்கு எதிராக சதி செய்ய என் பணியாளனையே என் மகன் எனக்கு எதிராக தூண்டிவிட்டான் என்றார். பாருங்க, இப்போ ரொம்ப அருமையான ஒரு செய்தி. தாவீதினுடைய உள்ள உறுதிப்பாடு, மன வலிமை, ஆண்டவரை நம்பியிருக்கிற தன்மை,
ஆண்டவர்கள் தஞ்சம் தேடுகிற ஒரு உறுதிப்பாடு. இங்கே உறுதியற்ற ஒரு மனிதன் தமாரிஸ்கு மரத்தின் அடியிலே ஈட்டியோடும் கையோடும் அச்சுறுத்தும் பாணியிலே அமர்ந்து பணியாளர்கள் சூழி இருக்கிற பணியாளர்களை அவன் கேள்வி கணைகளினால் தொலைத்தெடுக்கிற ஒரு காட்சி. ஒரு ஹீரோ, ஒரு ஆன்டி ஹீரோ, ஒரு இறை கதாநாயகன், இன்னொன்று இறைவன் இல்லாத கதாநாயகன். அவரும் ஒரு கதாநாயகன் தான் இல்லைங்களா, அவரும் ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டவர் தான். ஆனால் அபிஷேகத்தை இழந்து ஆண்டுடைய திட்டத்தை மறந்து ஆண்டுடைய திருவுளத்தை கேட்க புறக்கணித்து இப்போது தமாரிஸ்கு மரையடியிலே உட்கார்ந்து மரத்தின் அடியில் உட்கார்ந்து ஈட்டியும் கைமை உட்கார்ந்திருந்து எல்லாரையும் பார்த்து வினவுகிறான். அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. அந்த காட்சியினுடைய நிகழ்வில் அவர் கேட்குற கேள்வி பாருங்க. அவருடைய எல்லா அலுவலர்களும் அவரை சூழ்ந்திருந்தார்கள். தாவீது சுற்றி யார் இருந்தா? ஒடுக்கப்பட்டோர், கடன் சுமையில் இருப்போர், சோர்ந்து போனோர், தன் உற்றாருணர்கள். அவங்க தான் அவரை சுற்றி இருந்தாங்க. இவரை சுற்றி யார் இருக்குது? பணியாளர்கள், அலுவலர்கள், ஆயுதம் தங்கிய காவலர்கள், படை வீரர்கள், அத்தனை பேர் இருக்கிறாங்க. யார் வலியவர்கள், யார் சிறந்தவர்கள்? அங்கே வந்து காத்து போன்னு சொன்னப்போ அவன் போனான். இங்கே யாருமே இவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று ஒரு அங்கலாய்க்கிற ஒரு மனநிலையே அப்படமாய் ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். ஒரு படபடப்பு, ஒரு மனம் சோர்ந்த நிலை, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்களே என்று ஒரு அங்கலாய்ப்பு, யாரை குற்றம் சாட்டுவது என்று தெரியாமல் திகைத்து போகிற ஒரு சவுளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனமாக போகலாம். ஈசா பெஞ்சமின் புதர்களே, வார்த்தை பாருங்க. பெஞ்சமின் புதர்களே, ஈசாயின் புதர்களே. பெஞ்சமின் புதர்களே யாரு? நாமெல்லாம் வந்து ஒரு குலம், பெஞ்சமின் குலம், ஆண்டவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் அரசனின் குலம். நீங்க யாரு? அவங்க யார்? ஈசா யாரு? யூதாவின் குலம். எல்லாரும் 12 கோத்திரம் சொல்ல மாட்டல. நான் பெஞ்சமின் புதர்களே, ஈசாயின் புதர்களே என்று பிரித்து வைக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், டிவிசிவ் இஸ் சட்டானிக். யாரெல்லாம் பிரித்து பார்க்க நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் பிரித்து வைக்க நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் சாத்தானின் மறுபிம்பங்கள். இப்ப இவர் என்ன சொல்றாரு? 12 கோத்திரங்களின் இறைவனை வழிபட வேண்டிய சவுல் என்ன சொல்றாரு? நீ பெஞ்சமினின் புதர்கள், அவங்க ஈசாயின் புதர்கள் பிரித்து வைக்கிறார். அவளுக்குள்ளாக ஒரு வேற்றுமை எண்ணத்தையும் மாறுபட்ட எண்ணத்தையும் உள்ளத்திலே கலக்கிறார் இல்லைங்களா. அரசன் என்கிறவன் அனைவருக்குமான அரசன், எல்லோருக்குமான அரசன் இல்லைங்களா. இப்ப ஈசாயின் புதர்களை எதிர்களும் இந்த பகுதியை சார்ந்தவர்களும் அரசு அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அவங்க ஒவ்வொருக்காரங்கன்றதுனால என்கிற ஒரு எண்ணத்தை இங்கே உள்ளே கொண்டு வருகிறார். வாசிப்போம். பென்யமின் புதல்வர்களே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? அவனால் உங்கள் எல்லாரையும் 1000 தலைவராகவும் 100 தலைவராகவும் ஏற்படுத்த முடியுமா? பின் எப்படி எனக்கு எதிராக நீங்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்தீர்கள்? ஈசாயின் மகனுடன் என் மகன் உடன்படிக்கை செய்த போது அதை உங்களில் எவனும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. என் மேல் மனமிறங்கி அதை எனக்கு தெரிவிக்க உங்களில் ஒருவனும் முன்வரவில்லையே. இந்நாளில் உள்ளது போல் எனக்கு எதிராக சதி செய்ய என் பணியாளனையே என் மகன் எனக்கு எதிராக தூண்டிவிட்டான் என்றார். சதி செய்ய என் பணியாளனையே, யாரு? தாவீத, என் மகனை தூண்டிவிட்டான். அப்பொழுது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல தன் மகனை ஒரு சதியாளனாக பார்க்கிறான், மகனுடைய நண்பனை சதியாளனாக பார்க்கிறான், அவரை சுற்றிருக்கிற எல்லாரையும் சதிகார கூட்டத்தின் நபர்களாக பார்க்கிறார்கள் சரிங்களா. அதுதான் மஞ்சள் கண்ணாடி போட்டு எல்லாவற்றையும் பார்த்தால் மஞ்சள் நிறமாய் தோன்றுகிறது போல எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக சதிச்சுறாங்க, யாரும் எனக்கு அவனை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அவனை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் அவனைத்தான் விரும்புகிறார்கள் என்கிற ஒரு அங்கலாய்ப்பின் மனிதராக சவுல் அங்கே இருக்கிறார். ஆற்றாமை, இயலாமை, ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து போகிற ஒரு தன்மை, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு அங்கலாய்ப்பு, அத்தனையுடைய ஒட்டுமொத்தமாகத்தான் அந்த அவருடைய புலம்பலை நாம் காண வேண்டும் சரிங்களா. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது சவுலின் பணியாளர்களுடன் நின்ற ஏதோமியனாகிய தோயேகு நோபிலுள்ள அகிதூப்பின் மகன் அபிமெலக்கிடம், ஈசாயின் மகன் தாவீது வருவதை நான் கண்டேன். அகிமெலக்கு அவனுக்காக ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர் அவனுக்கு வழியுணவும் பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாளும் கொடுத்தார் என்றான். மிக அழகான ஒரு காட்சி. அந்த 7ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. சவுலின் பணியாளர்களில் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கு இருக்க நேர்ந்தது. அவன் சவுலின் இடர்களுக்கு தலைவன். அழகான செய்தி. அந்த 7ஆம் வசனம் நீங்கள் யோசிச்சு, இதே எங்க சொல்றாரு, ஒரு இடைசர்களாக வச்சுக்கிறாரு, இதுக்கு என்ன சம்பந்தம் என்று ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இந்த சம்பந்தத்தை 22ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தோடு பொருத்தி பார்க்கிறார். அழகான ஆசிரியருடைய கட்டமைப்பு செய்திகள், அந்த இறை செய்தியை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தொடர்புபடுத்தி
ஆன்டி லீனியர் முறையில் முன்னும் பின்னுமாய் இடமும் வலதுமாய் நம்மை நடக்க வைத்து இறை திட்டத்தை தெளிவுபட காண வைக்கிற அந்த இறை சட்டநூல் ஆசிரியருடைய எழுத்து வண்ணம் நம்மை வியக்க வைக்கிறது. அந்த 21ஆம் அதிகாரத்தின் 2 வருகின்ற பொழுது யார் இந்த தொயேகோ, ஏன் அவன் இங்கே வரான் என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி அதை கடந்து போனோம். அடுத்தபடியே வந்துவிட்டோம். இப்பொழுது அங்கே பார்த்துமே அவனா என்கின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்குள்ள கொண்டு வந்து ஏற்கனவே பரிச்சயமான நபர் தான் இவர், அவரை பற்றிய செய்தியை கேளுங்கள் என்று ஒரு ஆசிரியர் சொல்லாமல் சொல்கிற ஒரு செய்தியை நம்ம சந்திக்கிறோம். வாசிப்போமே. அவர் என்ன சொல்றாரு? நோபில் உள்ள அகிதூபின் மகன் அகிமெலக்கிடம் ஈசாயின் மகன் தாவீது வருவதை நான் கண்டேன். அகிமெலக்கு அவனுக்காக ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர் அவனுக்கு வழியுணவும் பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாளும் கொடுத்தார். ஆக இந்த தொயோகி அவருடைய அறிக்கை சாட்சியம் உண்மையானதுதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அகிதூபினுடைய மகனாகிய அபிமெலேக்கு தாவீதை வரவேற்றார். தாவீது அவரிடம் வந்தார். அவருக்கு வழி உணர்வும் ஆயுதம் கொடுத்து அவருக்கு உதவினார். அவருக்காக ஆண்டிடம் மன்றாடினார். இந்த 3 செய்திகள் அவர் செய்கிறாரு. உண்மைதான். ஆனால் அவர் எங்கே சொல்கிறாரு, யார்கிட்ட சொல்கிறாரு, அதை பற்றி அது முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? அங்கே அவர் இடையர் குலத்தினுடைய தலைவனாக ஆட்டு மந்திர நபராக சாதாரண மனிதராக அறியப்பட்டவர். அவங்களாம் ஸ்லீப்பர் செல் அங்கங்கே இருக்கிறாங்க. இப்போ செய்தி தேவைப்படும் பொழுது அவர்கள் விழித்திறந்து செய்தியை பரப்புகிறார்கள். அந்த காலத்தில் பாருங்கள், இது எவ்வளோ அழகான அவர் இடையத்தல தலைவர் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பார்த்தோம்னாக்கா அவனுடைய சவுல் மன்னனுடைய கையால் சவுல் மன்னனுடைய ஒற்றன் செய்தி தேவைப்படும் பொழுது நான் கண்டேன், இப்போ சொல்கிறேன், இதாங்க செய்தி பார்த்துங்க நீங்கள் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? அந்த ஒரு காட்சி, ஒரு அருமையான காட்சியை நம்ம அங்கே காண்கிறோம். அதை தொடர்ந்து அதை கேட்ட அரசர் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதை கேட்ட அரசர் அகிதூபின் மகனாகிய குரு அகிமெலக்கையும் நோபில் இருக்கிற அவர் தந்தையின் குடும்பத்து குருக்கள் அனைவரையும் வரவழைத்தார். எல்லாரும் அரசிடம் வந்தனர். அப்பொழுது சவுல், அகிதூபின் மகனே கேள் என, அவரும் இதோ உள்ளேன் என் தலைவரே என்றார். சவுல் அவரிடம், நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு எதிராக ஏன் சூழ்ச்சி செய்தீர்கள்? இந்நாள் வரை அவன் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்படி ஏன் அவனுக்கு நீ அப்பமும் வாளும் தந்து அவனுக்காக கடவுளிடம் திருவுளத்தை கேட்டறிந்தாய் என்று கேட்டார். அதற்கு அகிமெலக்கு அரசரிடம், பணியாளர் அனைவரிலும் தாவீதைப் போல் உண்மை உள்ளவர் யார்? அரசராகிய உமக்கு மருமகனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய அவன் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் அன்றோ? அவனுக்காக நான் கடவுளின் திருவுளத்தை கேட்பது இன்று தான் முதல் தடவையா? இல்லை. அரசர் தம் பணியாளன் மேலும் என் தந்தை வீட்டார் எவர் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம், ஏனெனில் பணியர்களாகிய எனக்கு இக்காரியம் குறித்து எதுவும் தெரியாது என்று பதிலளித்தார். ரொம்ப அழகா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டார். ரொம்ப அழகா அவருடைய அந்த ரெட்டாரிக்ஸ், கேட்கும் தொனி, கேட்கும் விதம், பகிர்ந்து கொள்ளும் விதம், செய்திகளை சொல்லும் விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அரசன் உணர்ந்து பார்க்கவும் உற்று பார்க்கவும் உண்மையை தெரியும் சொல்லக்கூடிய அருமையான வரிகள். அது படிப்படியாக பார்ப்போம். அதில் அடங்கி இருக்கிற நுணுக்கமான தன்மைகளை பார்த்தோம்னாக்க எப்படி நம்ம பயப்படக்கூடாது, துணிஞ்சு சொல்லணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்குள்ளாக கற்றுத்தருகிற ஒரு அருமையான பகுதியாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இதோ உள்ளேன் என் தலைவரே. தலைவரே என்றால் எதை குறித்து காட்டுகிறது? பாலி என்று சொன்னால் யாரோ இருக்கிறாங்க. தாவீது அப்போ தான் வந்துட்டு போனார். அவருக்கு வழி உணவும் படைக்கலனும் கொடுத்தான் ஒரு குற்றச்சாட்டு விட்டப்படுகிறது. ஆனாலும் சவுலை தலைவராக சொல்கிறார். ஏன்? நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் அரசர், நீங்கள் தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர், உமக்கு மாற்று ஒன்றும் கிடையாது. ஆனால் என் சிந்தனையில் ஒரு மாற்று சிந்தனை வருகிறது, அதை யாரும் மறுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் கூடாது என்பதை முதலில் சொல்லி இது உள்ளேன் தலைவரே என்று சொல்லி தன் செய்தியை ஆரம்பிக்கிறார். நீயும் எனக்கு எதிராக என் மகனும் ஏன் சூழ்ச்சி செய்தீர்கள்? இந்நாள் வரை அவன் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்படி நீ ஏன் அவனுக்கு அப்பமும் வாளும் தந்து அவனுக்காக கடவுளத்தின் திருவுளத்தை தேர்ந்தெடுத்தாய்? பாருங்க, உடல் தேவை, ஆயுத தேவை, இறை தேவை, 3ஐயும் அவன் செஞ்சுக்கிற டோட்டல் ப்ரொவைடரா, டோட்டல் ப்ரொடெக்டரா, டோட்டல் சப்போர்ட்டரா இருக்கிற. ஏன் அப்படி செஞ்ச? அரசன் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிறான் பாருங்க. புரிஞ்சுக்கிட்ட கேள்வி கேட்குறான். அப்போ அகிமெலேக் அரசரிடம் ரொம்ப அழகான வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை நல்ல ஞாபகம் வந்துச்சுனாக்க யோனத்தான் சொல்லும்போது வார்த்தை இருந்துச்சு. இதே போன்ற ஒரு தீர்க்கமான ஒரு நல்லெண்ணத்தோடு தாவீதை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான மனப்பக்குவம். ஆனால் அகிமெலேக் சொல்லும்போது ரொம்ப அருமையான வார்த்தைங்க. இது சவுல்
தாவீதின் மீது சினந்திருக்கும் பொழுது அந்த சினத்தை ஆற்றுவதற்காக யோனத்தான் தாவீது பற்ற செய்திகளை மிக அழகாய் நல்ல தொனியில் நல்ல வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து அற்புதமான ஒரு நல்லுரை ஆற்றி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துகிறார். அவருடைய மனதை மாற்றியது என்று அந்த பகுதியில் பார்த்தோம். அதே போன்ற ஒரு எண்ணத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல 2 காரியங்கள் முக்கியமாக இருக்கணும். அகிமெலேக்கு கத்தி மேலே நின்றுக்கிறார். கொஞ்சம் அசைஞ்சாலும் காலை இருக்கும், ரத்தம் சிந்த வேண்டிய நிலை இருக்கும், புரியும். ஆனாலும் அழகாய் அரசனிடம் பதில் சொல்கிறார். முதல் கேள்வி பாருங்க, உன் பணியாளர், நானும் உன் பணியாளர் தான், உன் பணியாளர் அனைவரிலும் தாவீதை போல் உண்மையுள்ளவன் யார்? எவ்வளவு அழகான வார்த்தை. என் இதயத்திற்கு இனிமையான இவனை எழுதியவனை அபிஷேகம் செய் என்று தாவீதை பற்றி செய்து இறைவன் சொல்கிறார். இந்த இடத்துல அகிமெலேக் சொல்கிறார், அவன் உண்மையானவன். யோனத்தான் சொன்னார், அவர் வீரமன், தியாக மனம் கொண்டவன், உன்னை நேசிக்கிறவன், எதற்கும் துணிந்தவன், நாட்டுக்காக தன் உயிரையும் பணயம் வைக்க தயங்காதவன் என்றெல்லாம் யோனத்தான் சொன்னார். அகிமெலேக் அவரை பற்றிய செய்திகள் சொல்லும்போது மிக முக்கியமான காரணம், அவன் உண்மையுள்ளவன். அவன் நீங்கள் நினைக்கிறீங்க அவனை கொல்ல தேடுறான், உனக்கு சரித்திரம் செய்யறான், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாரும் நீங்கள் எதுவும் சொல்லணும்னு சொல்கிறீங்க. அவனை ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவனை பாதுகாக்கிறாங்க? ஏன் எல்லாரும் அவன் பண்ணிட்டு போகிறாங்க? அவன்கிட்ட உண்மை இருக்குது, உங்கள்கிட்ட உண்மை இல்லை. இதங்க செய்தி, உண்மையுள்ளவன். 2வது, அவன் உமக்கு மருமகன், உமது மெய்காப்பாளர்களுடைய தலைவன், சீஃப் கமாண்டோ. அது 3ஆக, உன் வீட்டார் அனைவரிடம் மேன்மை பெற்றவன். 3 நிலைகளை சுட்டி காட்டி இந்த காரணத்துக்காக எல்லாரும் அவனை மதிக்கிறாங்க. சவுல் சொல்லாமல் உணர்ந்திருக்க வேண்டும், அவன் என் மருமகன், என் வீட்டையும் பாதுகாக்கிற அனைத்து காப்பாளர்களுடைய தலைவன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மேன்மையும் உண்மை நம்பகத்தன்மையும் பெற்றவன், நன்மதிப்பையும் பெற்றவன். அதை சவுல் உணர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா? இது 3ஆம் முறையாக சொல்லப்படுகிறது. உணர்ந்த பாடில்லை, செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, அவனுக்காக நான் கடவுளின் திருவிழத்தை கேட்பது இதுதான் முதல் தடவையா? எத்தனையோ முறை இந்த இடத்துல இறைவனுடைய திருவிழத்தை கேட்டுக்கிறேன், இதுதான் முதல் முறையா? நீங்கள் அறியாததா? அப்போ ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவன் யார் உங்களுக்குன்னு தெரியும், அவன் யார் எனக்குன்னு தெரியும். இப்போ 3 அழகான ஒரு முக்கோண வட்டத்தை வைத்து ஒரு உருநிலையை பரிசோதித்து பார்க்க ஒரு உண்மையான மனசாட்சிக்கு அறைக்குள் விடுகிறார். நல்ல மனிதன், நல்ல மனசான்றுடைய மனிதன், விழித்தெழுதல் கொண்ட ஒரு மனசான்றுள்ள மனிதனாக இருந்தால் அன்று அடங்கியது போல, யோனத்தானுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறியது போல இங்கு மாறியிருக்க வேண்டும். சவுல் கொலைவெறியும் பொறாமையும் பொறுக்காத பலமும் அழுக்காறு மனம் கொண்டதனால் உண்மையை உள்ளபடி பார்க்க தவறுகிறான். நல்லா பாருங்க, அரசர் தன் பணியாளன் மேலும் என் தந்தையார் வீட்டார் எவர் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம், ஏனெனில் பணியாளனாகிய எனக்கு இக்காரியம் குறித்து எதுவும் தெரியாது. நீங்கள் சண்டை போட்டீங்களோ, சமாதானமாக இருக்கிறீங்களோ, அல்லது அவனை கொல்ல தேடுறீங்களோ, அல்லது அவன் உங்களுக்கு எதிராக கொல்ல தேடினானோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனை பற்றி இந்த செய்திகள்லாம் எனக்கு தெரிய வருகிறது. அவனுக்காக எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறேன், இறைத்தொழுத்து கேட்டுக்கிறேன், இப்பொழுதும் கேட்டேன், அவ்வளவுதான். வீணா குற்றம் சுமத்தாதீங்க. எவ்வளவு துணிவு பாருங்க. அரசன் ஈட்டியோடு தமரிஸ்கு மரத்தடியில் அமர்க்க என்றால் நீதி வழங்க காத்திருக்கிறான், வழக்கு விசாரிக்கிறான். அப்படிப்பட்ட வழக்கு விசாரிக்கிற அதிகாரம் கொண்ட, கொலையும் செய்ய தயங்காத அந்த சவுலிடம் என் மீது குற்றம் சுமத்தாதே, உண்மை உள்ளவன் என்று மாறுபட்ட ஒரு எண்ணத்தை மறைக்காமல் ஒழிக்காமல் வைக்கிற ஒரு அருமையான அகிமெலேக்கு மனதில் நீங்காது இருக்கிற ஒரு அருமையான இறை மனிதராக இருக்கிறார். அதான் முக்கியம். அப்ப பாருங்களேன், அப்ப அடுத்த வசனம் அரசர் அவருடைய என்ன சொல்ற பாருங்களேன், 16ஆம் வசனத்தை வாசிப்போமே. அகிமெலேக்கு, நீயும் உன் தந்தை வீட்டாரும் கண்டிப்பாக சாக வேண்டும் என்றார். அரசர் தம்மை சூழ்ந்து நின்ற காவலர்களிடம், நீங்கள் சென்று ஆண்டவரின் குருக்களை கொன்றுவிடுங்கள், ஏனெனில் அவர்கள் தாவீது ஓடிப்போனதை அறிந்தும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்றார். ஆனால் அரசரின் பணியாளர் ஆண்டவரின் குருக்களை கொல்ல முன்வரவில்லை. அப்பொழுது அரசர் தோயேகிடம், நீ சென்று தாவீதுக்கு உடன்பட்ட குருக்களை வீழ்த்து என்று கட்டளையிட்டார். உடனே ஏதோமியன் தோயேகு சென்று குருக்களை வெட்டி வீழ்த்தினான். அன்று மட்டும் அவன் 40 ஏபோது அணிந்திருந்த 85 பேரை கொன்றான். மேலும் அவன் குருக்கள் நகராகிய நோபில், ஆண், பெண், சிறுவர், பாலகர், ஆடு, மாடுகள், கழுதைகள் ஆகியவற்றையும் வாளுக்கு இரையாக்கினான். ரொம்ப அருமையான ஒரு செய்தி, கடுமையான ஒரு செய்தி. இப்போ அத்தனை பேர்ட்டு சொல்கிறாங்க, ஒத்த வருஷம் கூட கத்தி மேலே கையை வைக்கலை, அப்படியே தயங்குறாங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆண்டவரின் பொருட்கள், ஆண்டவரின் பேரில் இறைவாக்கு உரைத்தார்கள், உண்மையை சொன்னார்கள். அவங்கெல்லாம் யாருமே அரசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படையலை. ஹோலி டிசொபீடியன்ஸ்.
அரசன் சொன்னதாக இருந்தாலும் கூட அது ஆண்டவனுடைய திருவுளத்திற்கும் அவனுடைய செயல்பாட்டிற்கும் மீட்பு திட்டத்திற்கும் எதிராக இருப்பதனால் ஒருவனும் கையோங்கி அக்குருக்களை தீங்கு உள்ளாக்கவோ அல்லது தன்னைக்கு உள்ளாக்கவோ துணியவில்லை. ஆனால் அரசன் பார்த்து தொயோகியோட சொல்கிறான். தொயோகு என்கிறவன் அரசன் தூக்கி இருக்கிற சில்லறை காசுக்காக வேலை செய்கிற ஒரு கூலி பட்டாளத்தின் தலைவன். அவன் என்ன செய்கிறான்? அவன் பாய்ந்து குருக்களை வெட்டி வீழ்த்துகிறான். 85 எபோது அணிந்திருந்த குருக்கள். ஒரு அருமையான செய்தி பாருங்க. எபோது அணிக்கும்போது அந்த பலிப்பீடம், பலி முறைமைகள், திருச்சடங்கின் போது எபோது அணிவார்கள். எல்லா நேரத்திலையும் நம்ம திருவுடை போட்டிருப்போமா? இல்லை. அதற்குரிய நேரத்தில் எபோது அணிந்த அரசன்பாக வருகிறார் என்று சொன்னால் பலி நேரம், பலிப்பீடம், பலி செலுத்தும் இடம், இப்படிப்பட்ட இடம் ஒரு சூழ்நிலையிலே 85 பேரை கொள்கிறான். மனசாட்சி இல்லாத அரசன் தூக்கி இருக்கிற சில்லறைக்காக வேலை செய்கிற கூலி பட்டாளத்தினுடைய புல்லுருவிகளவைகள் எல்லாம் சரிங்களா? அதில் பாருங்களேன், ரொம்ப அருமையானது. அவன் குருக்கள் நோபில் நகரில் ஆண், பெண், சிறுவர், பாலகர், ஆடு, மாடுகள், கழுதுகள் ஆகிய அனைவற்றையும் வாழக்கிரையாக்குறான் என இது எதை குறித்து காட்டுகிறது? ஏதோ சவுலுக்காக அவன் ஒரு புனித போரை நடத்துகிறதை போல. எக்ஸ்டெர்மினேஷன், டோட்டல் அனிஹிலேஷன். அதுதான் ஹெரம் என்று சொல்லுகிற அந்த எபிரேய சொல்லுக்கான விளக்குரையாக வருகிறது. புனித போருக்காக இறைவன் பேராக இப்போ சவுலுக்காக ஒரு யுத்தத்தை நடத்துகிறான். குருக்களை அபிஷேகம் செய்தவர்களை 40 போன்ற எபோது அணிந்தவர்களை 85 பேரை வெற்றி வீழ்த்துகிறான். அந்த இடம் அரசனுடைய திரு வழிபாட்டு தலம் இல்லைங்களா? நோபு. இப்போ அருமையான 3 காட்சிகளை முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். 1, கொலை நடக்கப்படுகிறது, குருக்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். அதை வெட்டி வீழ்த்துற தொயோகு என்கின்ற அரசனுடைய பணியாளன் இல்லைங்களா? 2வது அதை செய்ய ஆணையிட்டது அரசன். யாரை வெட்டி வீழ்த்தாகிறான்? தன்னுடைய அரச திருவழிபாட்டு தலத்துடைய ராயல் கல்டிக் சாங்சுவனுடைய குருக்களை. எத்தனை முறை அவர்கள் அரசனுக்காய் இறைவா குறைத்திருப்பார்கள், எத்தனை முறை அரசனுக்காய் மண்டாடி இருப்பார்கள், எத்தனை முறை அரசனுக்காய் அவர்கள் பள்ளி செலுத்தியிருப்பார்கள். ஒரே ஒரு காரியம், தாவீதுக்கு துணை போனார்கள் என்பதற்காக அதை தவறாக குற்றமாக அவன் மீது சுமத்தி அவளை கொண்டழிக்கிறான். நன்றி இல்லாத ஒரு தன்மை. நல்ல தலைவன் எப்பொழுதுமே நன்றியுடனாக இருப்பான். மிகுந்த நன்றி, மிகுந்த பணியாளர்கள் மிகுந்த அக்கறை. தன் படைவர்களுக்காக முன்னிருந்த அப்பத்தை கேட்டு பெற்று பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல தலைவன். பசினால் வாடக்கூடாது, சோர்ந்து போடக்கூடாது என்கிற எண்ணம் கொண்ட ஒருவன் தலைவன். இங்கே தனக்காக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து தங்கள் அரச குடும்பத்திற்காக ஜெபித்து அரச குடும்பத்திற்காக பணிநீற்றவர்களை வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொல்லி அவர்கள் வெட்டி வீழ்த்தப்படும் போது அதை கண்டு அமர்ந்திருக்கிற ஒரு அரசனை பார்க்கிறோம். எது உண்மை தலைவன் என்பதை படம் விவிலியம் அழகாய் முன்பாக நிலைநிறுத்தி நம்ம கேள்வியை முன்பாக வைக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அகிதுபின் மகனான அகிமெலேக்கின் புதல்வர்களில் ஒருவரான அபியாத்தார் தப்பியோடி தாவீதை அடைந்தார். அபியாத்தார் என்கிறவர் பின்னாளில் அரசவை குருவாக மாறுவார். தப்பியோடி அரசனை அடைகிறார். தஞ்சம் தேடுகிறது. தாவீதுக்கு தஞ்சம் கொடுத்தவர்கள் அவரிடம் தஞ்சம் தேடுகிற ஒரு நிலை காட்சியை நம் உறுதி காண்கிறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கனா ஒரு இடத்துல நம்ம மாற்றிக்கூடாது என்கின்ற ஒரு மதியுகத்தன்மை. ஒருவேளை ஏமாந்து போய் அங்கேயே இருந்தாருனாக்க அவன் நம்மளை காட்டி கொடுப்பான், இவனை நம்பக்கூடாதுன்னு உள்மான எச்சரித்த உடனே அங்கே கிளம்பிட்டார். அப்சர்வ் எவ்ரிதிங். நல்ல தலைவன் வில் அப்சர்வ் எவ்ரிதிங். அவனை மிஞ்சி எந்த ஒரு செய்தியோ எந்த ஒரு நிகழ்வோ நடக்காது. அதான் நல்ல தலைவன்.